ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? மிக முக்கியமான 2 செய்திகளோடு தான் வந்திருக்கிறேன். அஸ்வஸ்ம சம்மந்தமான 2 தகவல் கிடைக்கப்பெற்றிருக்குது. அது சம்மந்தமாக தான் வந்திருக்கிறேன். அதற்கு முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்வஸ்ம சம்மந்தமான முதல் தகவல் என்னென்னா, அஸ்வஸ்ம கொடுப்பனவு கடந்த 4ஆம் தேதி வங்கியில் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அது இந்த வாரத்துக்குள்ளே பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. நிறைய நண்பர்கள் அவங்களோட வங்கி கணக்கிலேருந்து பணத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பணம் சேரலைன்னு ஒரு தகவல் கிடைச்சது. நாங்களும் அதை பற்றி கொஞ்சம் விசாரித்து பார்த்த பொழுது சில வங்கிகளில் உடனுக்குடன் அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சீக்கிரமாகவே வரவில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சில வங்கிகள் ஓரிரு தினங்கள் லேட்டாகும் என்று ஒரு தகவல் வெளியாகி இருக்குது. அதாவது கொஞ்சம் அப்படி லேட்டாகும் என்ற ஒரு செய்தி. அதாவது திங்கள் மற்றும் எதிர்வரும் திங்கட்கிழமை இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை இதற்கிடையில் அவங்களோட கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால் யாரும் ஒன்றும் யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அஸ்வஸ்ம கொடுப்பனவு அதாவது பயனாளர்கள் எல்லாருக்குமே வங்கியில் கணக்கு வரவு வைக்கப்பட்டு தான் இருக்குது. சில வங்கிகளில் ஓரிரு தினங்கள் அப்படியே கொஞ்சம் லேட்டாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நாங்கள் அஸ்வஸ்ம இந்த அஸ்வஸ்ம சம்மந்தமான அதிகாரியோடு தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. சில வங்கிகளில் ஓரிரு தினம் லேட்டாகக்கூடிய சந்தர்ப்பம் அமையும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் உங்களுக்கு செவ்வாய் அல்லது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். முதல் தகவல். இரண்டாவது தகவல் என்னென்னா, அஸ்வஸ்ம 2ஆம் கட்ட கொடுப்பனவு சம்மந்தமானது. அதாவது 2ஆம் கட்ட கொடுப்பனவு 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அவங்களுடைய அஸ்வஸ்ம வங்கி கணக்கில் அவங்களோட வரவு வைக்கப்பட்டு 30ஆம் தேதி 1ஆம் தேதி அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய அஸ்வஸ்ம கொடுப்பனவு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனுடைய அந்த அடுத்த பக்கம் என்னென்னா, சிலருக்கு அஸ்வஸ்ம கணக்கு இன்னும் மீளாய்வு பெண்டிங்கில் இருந்து கொண்டு இருக்குது. அவங்களுக்கு அது சம்மந்தமானது. அதாவது அஸ்வஸ்ம கிடைக்க பெறாதவர்கள் அவங்களுடைய மீளாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மீளாய்வு அஸ்வஸ்ம உங்களுடைய பிரதேச செயலகத்திலேருந்து அஸ்வஸ்ம அதிகாரி, அது சம்மந்தமான அதிகாரி மூலமாக உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைப்பித்து உங்களுக்கு தகவல் தருவாங்க. நாங்கள் இந்த டைமுக்கு உங்களோட வீட்டுக்கு மீளாய்வுக்காக வாரம் என்று, அல்லது கடிதம் மூலமாக தகவல் தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. கடிதம் மூலமாக தொலைபேசி மூலமாக தகவலை தந்துட்டு உங்களுடைய வீட்டுகளுக்கு மீளாய்வுக்காக வருவாங்க. இது அதிகாரிகள் இந்த தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி மீளாய்வுக்கு எந்த தகவலுமே இல்லாதவங்க, தொலைபேசி மூலம் அழைப்பு வராமல் ஒரு கடிதம் மூலமாக எந்த தகவலும் தராதவங்க என்ன செய்ய வேண்டும்னா, அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களுடைய பிரதேச செயலகம் அங்கே போயிட்டு இந்த அஸ்வஸ்ம சம்மந்தமான அதிகாரி ஒருத்தர் இருப்பார். அவங்கள சந்தித்து பேசி மேலதிக தகவல்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய பேருக்கு மீளாய்வுக்காக தொலைபேசி மூலமாக அழைப்பு விடுத்து பேர் சந்தித்து அவங்களோட மீளாய்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் 2ஆம் கட்டத்தில் அஸ்வஸ்ம பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத உங்களோட அந்த கேட்டகிரிக்கு திரும்ப மறுபடியும் மீளாய்வு போய் கொண்டு இருக்கிறது. இந்த 2 செய்தி தான் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்த கட்டமாக ஏதேனும் செய்திகள் கிடைக்கப்பட்டால் நான் உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் உங்களுக்கு தந்து கொண்டு இருப்பேன். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள். வீடியோக்களில் ஏதாவது தவறுகள், ஏதாவது பிழை இருந்தால் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து சில தகவல்களை சேகரித்து உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு அடுத்த கட்டமாக அடுத்து இன்னும் கொஞ்சம் பேசுகிறதுக்கு, எங்களுக்கு வீடியோ முன்னுக்கு பேசுகிறதுக்கு ஒரு தைரியம், ஒரு உற்சாகத்தை தரும். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த கட்டமாக அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள், செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் நான் தந்து கொண்டு இருப்பேன். நிறைய பேர் நம்மளோட ஷோர்ட்ஸ் நிறைய பார்த்து கொண்டு போகிறாங்க, ஆனால் வீடியோஸ் பார்க்குறதில்ல. அதனால் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணி பெரிய சப்போர்ட் ஒன்று தாங்க, பெரிய உதவியாக இருக்கும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் புரியலைன்னா சிலருக்கு வந்து நம்மகிட்ட பேசக்கூடிய தமிழ் விளங்காது. அதனால் அதுகளை கமெண்ட் மூலமாக நீங்கள் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் உங்களுக்கு அந்த செய்திகள் தர்றதுக்கு முயற்சி செய்வேன். ஸோ அதனால் காய்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.